அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்தில் ரூபா கொடவையூர், நரேந்திர பிரசாத், ராஜு ராஜப்பன், கீதா கைலாசம், ஹரிதா மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் யமகாதகி. கதை: அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி என்று மகிழ்ச்சியான குடும்பத்தோடு வாழும் நாயகி ரூபா கொடவையூர் ஒரு நாள் தனது அப்பா கோபத்தில் திட்டி அடித்ததை தாங்கிக் கொள்ளாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இது வெளியே தெரிந்தால் வேறு விதமாக கதை கட்டுவார்கள் என்று நினைக்கும் குடும்பத்தார் அவருக்கு ஏற்கனவே இருந்த ஆஸ்துமா பிரச்சனையால் இறந்துவிட்டதாக ஊர் மக்களிடம் சொல்கிறார்கள். ஊர் மக்களும் நம்பி விடுகிறார்கள். இறுதிச் சடங்குகள் முடிந்து சுடுகாட்டுக்கு சடலத்தை எடுத்துச் செல்ல தயாராகும் போது தூக்க முடியாத அளவுக்கு சடலம் கனமாக இருப்பதோடு திடீரென்று அசைவுகள் தெரிகிறது. இதனால் துக்க வீட்டில் சற்று சலசலப்பு ஏற்பட மீண்டும் சடலத்தை தூக்க முயற்சிக்கும் போது அந்த சடலம் எழுந்து உட்கார்ந்து விடுகிறது. இதனால் அந்த பகுதியே பெரும் பரபரப்புக்கு உள்ளாகிறது. துக்க வீட்டுக்கு வந்த ஊர் மக்கள் யாரும் அவர் வீட்டுக்கு திரும்ப செல்லாமல் அங்கேயே இருக்க, மறுபக்கம் சுடுகாட்டில் இறுதிச் சடங்கு செய்பவரை அழைத்து வந்து என்னாச்சு என்று பார்க்க சொல்கிறார்கள். உட்கார்ந்த நிலையில் இருக்கும் அந்த சடலத்தை பார்த்துவிட்டு, இந்த பெண் உங்களிடம் ஏதோ சொல்ல வருகிறார் என்று சொல்கிறார். அதன்படி இறந்த நாயகி ரூபா என்ன சொல்ல வருகிறார் என்பதை மிக சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பதே யமகாதகி படத்தின் கதை. நாயகி ரூபா கொடவையூர் தனது நடிப்பின் மூலம் கைத்தட்டல் பெறுகிறார். காதலனை உயிரே என்று அழைத்து தன் காதலை வெளிப்படுத்தும் விதம் வெட்கத்தோடு கலந்த சிரிப்பு என அசத்தியுள்ளார். அன்பு என்ற கதாபாத்திரத்தில் ரூபாவின் காதலனாக நடித்திருக்கும் நரேந்திர பிரசாத் சிறப்பாக நடித்துள்ளார். நாயகியின் அம்மாவாக நடித்திருக்கும் கீதா கைலாசம், அப்பாவாக நடித்திருக்கும் ராஜு ராஜப்பன், அண்ணனாக நடித்திருக்கும் சுபாஷ் ராமசாமி, அண்ணியாக நடித்திருக்கும் ஹரிதா ஆகியோருடன் ஊர் மக்களாக நடித்திருப்பவர்கள் என அனைவரும் தங்களது இயல்பான நடிப்பின் மூலம் சிறப்பாக நடித்துள்ளனர். ஜெசின் ஜார்ஜ் இசையில் பாடல்கள், இசை, பின்னணி இசை படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுஜித் சாரங் குறைந்த ஒலியை பயன்படுத்தி அழகாக படம் பிடித்திருக்கிறார். படத்தொகுப்பாளர் ஸ்ரீஜித் சாரங் ஒரு எளிமையான கதையை சுவாரஸ்யமாக மட்டுமின்றி சுருக்கமாகவும் சொல்லி பார்வையாளர்களை படத்துடன் ஒன்றிவிட செய்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் தான் படத்தை பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தை திரைமொழியில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இதுபோல் நடந்த சில சம்பவங்கள் பற்றி கதாபாத்திரங்களை பேச வைத்து அந்த சம்பவங்களுடன் பார்வையாளர்களை பயணிக்க வைத்திருப்பவர். வெவ்வேறு விஷயங்களின் மீது பார்வையாளர்களின் கவனம் திருப்பும் விதமாக காட்சிகளை வடிவமைத்து இறுதியில் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்லி படத்தை முடித்திருப்பது படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஜாதி பாகுபாடு, பெண்ணியம், ஆணவ கொலை மற்றும் அதன் பின்னணி ஆகியவை குறித்து படம் பேசினாலும் அனைத்தையும் அளவாக பேசியிருப்பதோடு படம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே சுற்றி நகர்வது போன்ற உணர்வை ஏற்படுத்தாமல் கிராமத்தில் நடக்கும் ஒரு சம்பவத்தை மிக சுவாரஸ்யமான திரைக்கதை மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் மூலமாக சமூக அக்கறையோடு கையாண்டிருக்கும் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் சிறந்த படைப்பாக மட்டுமின்றி திரை ரசிகர்கள் ரசிக்கும்படியான சுவாரஸ்யமான படமாகவும் கொடுத்திருக்கிறார். பாராட்டுக்கள். நன்றி. அச்சாரம் டிவியை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.